வணக்கம். ஓபிஎஸ் மட்டும் கட்சிகளை சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதிமுக வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விக்கிரவாண்டி நடந்த இடைத்தேர்தலில் வந்து அதிமுக நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் அதிமுக தொண்டர்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பெருமளவில் அவர் எதிர்பார்த்தது என்னென்னா, பாமகவுக்கோ நாம் தமிழர் கட்சிக்கோ அந்த ஓட்டு உழுவும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. நோட்டாக்கு கூட உழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ செல்வாக்காக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் மக்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா, அதிமுக அப்படின்னு இல்லைனாலும் அங்கே இருக்கிற தொண்டர்கள் திமுக ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமினால் ஏற்றுக்க முடியல. 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகணும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும், கட்டுக்கோப்போடு கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஏற்கனவே வந்து என்ன சொல்லியிருக்காரு ஓபிஎஸ், கட்சி வந்து ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு நான் எந்த விதமான தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பொதுச்செயலாளர் இந்த மாதிரி பதவிகள் எல்லாமே அவர் விரும்பலை. எதை கொடுத்தாலும் ஒரு கௌரவமான ஒரு பதவி கொடுத்தா அந்த பதவியை வாங்கிட்டு கட்சியில் வந்து தொடர்ந்து பயணிக்க ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்காக ஆலோசனை கூட்டம் வந்து எடப்பாடி வீட்டில் வந்து நடந்துச்சு. இதில் வந்து நத்தம் விஸ்வநாதன்லாம் பேசும்போது என்ன செஞ்சார், ஓபிஎஸ்ஸை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, ஏன் தயக்கப்படுறீங்க, அவர் வந்து எந்த விதமான பிரச்சனையும் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் தான் முன் வச்சிருக்கிறார். நத்தம் விஸ்வநாதன் தான் வந்து இந்த விவாதத்தை முன் வச்சிருக்கிறார். ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சி நம்மளோட கூட்டணி வைக்கிறதுக்காக விருப்பப்படுறாங்க. நம்மளுக்கும் நாம் தமிழர் கட்சியோட ஒரு கூட்டணி வச்சோம்னா, தேமுதிக நாம் தமிழர் கட்சி ஒருவேளை பாமகவை நம்ம இழுத்து போட்டோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக திமுகவுக்கு ஒரு டஃப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார். அப்படி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தாங்கன்னா நாம் தமிழருக்கு ஒரு 41 சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் ஏற்கனவே வந்து அந்த டிமாண்டை வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்து ஜெயலலிதா வந்து கடுமையான விமர்சனம்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சீமானை வந்து கட்சிக்குள்ளே கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதை வந்து அதிமுக தொண்டர்கள் விரும்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போயே 2 திராவிட தலைவர்களுக்கு நடுவில் வந்து ஜெயலலிதாவை படுக்க போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா சமாதியை பற்றி ஒரு பங்கமாக ஒரு கலாய்ச்சி விட்டார். இதெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி வச்சு 41 சீட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த மாதிரி சீமான் வந்து ஜெயலலிதா வந்து கடுமையான விமர்சனம் பண்ணும்போது கூட அவரோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஏன் நம்ம கூட இருந்து இணைஞ்சு பணியாற்றின ஓபிஎஸ்ஸை மட்டும் கட்சிக்குள்ளே கொண்டு வரதில் உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, ஓபிஎஸ் கட்சியை விட்டு வெளியே இருந்தார் அப்படின்னா அவரை பகடக்காயாக வச்சு பாஜக வந்து திரும்பவும் எடப்பாடி பழனிசாமிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டே இருப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுகவுக்கு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருக்கு. ஒரு வலிமையான ஒரு அதிமுக உருவாக்கணும் அப்படின்னம்னா ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக கண்டிப்பாக தேவை. ஏற்கனவே பார்த்திங்கன்னா சசிகலா அவங்க வந்து வெளியே இருந்தாலும் அவங்க பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கோ மற்ற நிர்வாகிகளுக்கோ பெருசாக பிரச்சனை கொடுக்கல. அதே போல் டிடிவி தினகரன் வெளியே போனாலும் பார்த்திங்கன்னா அவர் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் பாட்டுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் ஓபிஎஸ் அப்படி இல்லை. கட்சியை விட்டு அவர் வெளியேற்றின பிறகு தேர்தல் ஆணையம், நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பல முறையில் காய் நகர்த்திட்டு இருக்கார். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இரட்டை இலைக்கு எதிராக வந்து அவர் தேர்தலில் நின்று ஏறக்குறைய வந்து இரட்டையில் டெபாசிட் இல்லாமல் பண்ணிவிட்டு அவர் 2ஆம் இடத்துக்கே வந்துட்டார். இந்த மாதிரி வந்து அடிக்கடி டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். வெளியே இருந்தார்னா அவர் அந்த மாதிரி பிரச்சனையை பண்ண தான் செய்வார். அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும், அவர் கட்சிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அவர் என்ன பெருசாக ஒன்றும் கட்சியில் வந்து பெரிய முக்கியமான பதவி கொடுங்க அப்படின்லாம் கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு போஸ்டிங்கை கொடுங்க, அந்த போஸ்டிங்கை வாங்கிட்டு நான் பாட்டு கம்முன்னு இருக்கேன், ஒரு கௌரவமான ஒரு பதவியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஏன் நம்ம வந்து வெளியேற்றி அவர்னால வந்து செல்வாக்கு தென் மாவட்டங்களில் பெருசாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம ஏன் அவரை வந்து புறக்கணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நத்தம் விஸ்வநாதன் வச்சுருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு வந்து கட்சிக்குள்ளே வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் வர வாய்ப்பு இருக்குது. சசிகலா நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத அப்புறமா போக தான் வெளியே தெரிய வரும். சசிகலா ஓபிஎஸ் உள்ளே போயிட்டான்னா திரும்பவும் சசிகலா உள்ளே போயிடுவாங்க. அப்புறமா பாஜக சசிகலாவை வச்சு தான் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ஆட்டம் காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஓபிஎஸ்க்கு வந்து இப்போ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கார் நத்தம் விஸ்வநாதன் பேச்சை எடப்பாடி பழனிசாமி கேட்பாரா என்னங்கிறத பார்க்கலாம். என்ன நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.